நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை அஃபெக்ட் பண்ற ஒரு ட்ரெய்ட் தான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்ம இப்போ ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்றக்காக நம்மளோட கேரக்டரையே நம்ம மாத்திட்டு இருப்போம். நம்ம ஒரு குரூப் ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு சோஷியல் ஈவெண்ட் ஆகட்டும், நம்மளோட கேரக்டரை நம்ம இந்த குரூப்புக்குள்ள போறக்காகவே நம்ம மாத்திக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்ன வேணா நீங்க எடுத்துக்கலாம். இந்த சீரீஸ் நீ பார்த்ததே இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நீங்க அந்த சீரீஸை பார்த்தாதான் அந்த குரூப்புக்கு நீங்க மிங்கிள் ஆக முடியும் அப்படின்னு பாப்பீங்க. சோஷியல் ட்ரிங்கிங் ஆகட்டும், இல்லை நம்ம சில மெட்டீரியல்ஸ் நம்ம வாங்குறதாகட்டும், நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்காங்கிறதுக்காகவே நம்ம நிறைய பேர் இஎம்ஐ போட்டு ஆப்பிள் ஃபோன் வாங்குவோம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்தவங்களுக்காக நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். ஒரு பாயிண்ட்ல இது நான் இல்லையே அப்படின்ற உங்களுக்கே ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். யூ வில் பி வேரிங் அ மாஸ்க் ஃபார் அட்டாச்சிங் வித் எவ்ரி ஒன் எல்ஸ். ஸோ உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை நீங்க சின்ன சின்னதாக இழக்க ஆரம்பிப்பீங்க. ஏன் நீங்க இழக்கிறீங்க அப்படின்னா, நான் அடுத்தவங்க கூட நாங்கள் மிங்கிள் ஆகணும், அவங்க கிட்ட நான் மிஸ் அவுட் ஆகாம இருக்கணும் அப்படின்றக்காகவே நீங்க பண்ணுவீங்க. ஸோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம பீஸ்ஃபுல்லா வாழணும்னா நம்மளா இருக்கலாம். ஸோ ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.